ஃபைட் கிளப். ஹீரோ விஜயகுமார் சின்ன பையனா இருக்கும்போது ஃபுட்பால் நல்லா விளையாடுறாரு. ஒரு கிளப்ல சேர்ந்து விளையாடுறதுக்கு அவருக்கு 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. இப்போ அந்த ஏரியால எல்லா பசங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க பெஞ்சமின் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவரு ஹீரோ விஜயகுமாருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. அந்த பெஞ்சமினை சதி பண்ணி காலி பண்ணிடுறாங்க. ஹீரோ விஜயகுமார் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அவருக்கும் அந்த பெஞ்சமினை கொலை பண்ணவங்களுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனைகள், இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இது டெக்னிக்கலா ரொம்பவே சவுண்டான படம். எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே டாப் நாச்சா இருந்துச்சு. இந்த படத்தோட எடிட்டிங்கை நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த படத்துல கரண்டா ஒரு சீன் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கான பிளாஷ்பேக் போயிட்டு வந்து மறுபடியும் அந்த கரண்ட் சீனுக்கு வரா மாதிரி ஒரு புதுமையான எடிட்டிங்கை ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக் சீன், அதுக்கு கோவிந்த் வசந்தாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாங்கை டைட்டில் கார்டில் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே பக்காவா இருந்துச்சு. படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், ஃபேமிலியோட போவாதீங்க. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் டிராக் ஆகிற மாதிரி